இது மிகவும் தலை குனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, காவல்துறை இது என்ன செய்யுது, ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார், யாராவது பின்தொடர்ந்தா 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதைவிட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கருதியாக தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதற்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து. அமெரிக்காவிலிருந்து உரிமை பெறாமல் தங்குறவங்களை அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டப்பட்டு பிணை கைதிகள் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதில் இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால் அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் 1 வருஷம் அமெரிக்காவில் இருந்தப்ப நான் கண்கூட பார்த்தேன். இன்னைக்கு ஹை போஸ்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஓகே, இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, உங்க நாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சு கௌரவம் அனுப்பி வைங்க. அது என்ன கையிலையும் காலையும் சங்கிலியை கட்டி அனுப்புறது? அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உறுதியாக தேமுதிக சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதமை தேமுதிக சார்பாக எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.